ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 லூக் சாப்டர் 14 verse 27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே இங்கே இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே ஒரு பெருங்கூட்டத்தை தன் பட்சமாய் இழுத்து கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை. ஆனால் அந்த பாவிகள் மனம் திரும்பி யாராக மாற வேண்டுமாம்? சீஷராக மாறின பிற்பாடுதான் ஆண்டவர் அவர்களை தம் பட்சத்திலே சேர்த்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பூமிக்கு அவர் வந்ததின் நோக்கம் சீஷர்களை உருவாக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த சூழ்நிலையில் கூட நம்ம பார்க்கும்போது இங்கே பெருங்கூட்டம் அவருக்கு பின்னதாக வருகிறது. 25 வாசிக்கிறேன். லூக் சாப்டர் 14 verse 25. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லிட்டு தான் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான்னு 2 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, நம்முடைய உறவுகளை நாம் வெறுத்து விட வேண்டும். வெறுத்து விடனா அவங்கள பற்றி நமக்கு கவலையே இருக்க, அப்படி இல்லை. அவர்களை நாம் நேசிக்கணும், அவர்களுக்கு வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டும். அதெல்லாம் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ப்ரியாரிட்டி நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்? இயேசுவுக்கா அல்லது நம்முடைய உறவுகளுக்கா? அநேக நேரங்களிலே நம்முடைய உறவுகளை சார்ந்து தான் நம்முடைய விசுவாசமே இருக்குது. நம்முடைய பிள்ளைகள், மனைவி, புருஷன், நம்முடைய தாய் தகப்பன், இவர்களை சூழ தான் நம்முடைய விசுவாசமும் அமைந்திருக்குது. பார்த்திங்கன்னா, ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னா கூட கம்ஃபர்டபுளாக பிள்ளைகளுக்கு எங்கே ஸ்கூல் இருக்கும், பிள்ளைகளுக்கு எங்கே நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்லாம் பார்த்துட்டு தான் ஊழியமே செய்கிறாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஆண்டவர் முதலாவது அவருக்கு நம் சீஷனாக இருந்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே முன்னுரிமை, ப்ரியாரிட்டி, அந்த ப்ரியாரிட்டியை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல தாய் தகப்பனை நீ வெறுத்துரு, தாய் தகப்பனுக்கு ஒன்றும் செய்யாத, பிள்ளைகளை குறித்து நீ அவங்கள குறித்து நீ எதுவுமே நீ கவலைப்பட வேண்டாம், அவங்க எக்கடோ கெட்டு போட்டோம், அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கணும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனாக இருந்தால் சபையை எப்படி நடத்துவான்னு சொல்லி தீமோத்தேயுல வாசிக்கிறோம். அப்போது சொந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த முன்னுரிமை, அந்த ப்ரியாரிட்டியை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா. இங்கே பெருங்கூட்டம் இயேசுவுக்கு பின் செல்லுது. இந்த 25 வாசிக்கிறோம், அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து சொல்கிறாரு, இவ்வளோ பேர் நீங்கள் எனக்கு பின்னாடி வர வேண்டாம், நீங்கள் எனக்கு பின்னாடி என்னை பின்பற்றி நீங்கள் வர வேண்டுமானால் உங்களுடைய முன்னுரிமை ரொம்ப முக்கியம். உங்களுடைய நீங்கள் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? உங்கள் குடும்பத்தையா, உங்கள் பிள்ளைகளையா? நம்ம குடும்பத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிறதில்ல, இயேசுவுக்காக நம்ம குடும்பம் வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இங்கே சொல்கிறார், அவைகளெல்லாம் நீங்கள் வெறுக்காவிட்டால், உங்கள் ஜீவனையும் நீங்கள் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்ம சிலுவையை குறித்து தியானிக்கிறோம். சிலுவை தியானம் என்று சொல்லி நம்ம பல இடங்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த சிலுவை தியானங்களெல்லாம் இன்றைக்கு எதை பற்றியதாக இருக்கிறது என்றால், சிலுவை எனக்கு என்ன செய்தது,
சிலுவை எனக்கு என்ன பிரயோஜனத்தை உண்டாக்கினது என்று சொல்லி நம்ம ரிசீவிங் எண்டில் தான் இருக்கிறோம். சிலுவையின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டமாக தான் பெரும்பாலான கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் சிலுவையிலே நான் என்ன செய்ய வேண்டும், சிலுவை எனக்குள் என்ன நடப்பிக்கிறது, சிலுவையின் மூலமாக நான் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்கிற காரியத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் சீஷத்துவம். ஆண்டவர் சீஷர்களை தான் உருவாக்க சொன்னார். ஆண்டவர் விசுவாசிகளை அல்ல. இன்றைக்கு விசுவாசிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகராக இருக்கிறார்கள், மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. ஆனால் டிசைபிள்ஸ், சீஷர்கள் என்று பார்க்கும்போது நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி டிசைபிள்ஸ் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் அவர் விசுவாசிகளை உருவாக்க வரல. ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை இந்த பூமியிலே ஏற்படுத்த வரல. ஆண்டவர் சீஷர்களை ஏற்படுத்த தான் வந்தார். ஆதலால் பிரியமானவர்களே, நாம் அவருக்கு சீஷர்களாக மாற வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. சீஷராக்கிட்டு தான் ஞானஸ்நானமே கொடுக்க சொல்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள சீஷராக்க ட்ரை பண்ணுறோம். முடியவே முடியாது, அது சாத்தியமே இல்லை. ஆதலால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை சீஷராக்கி அதற்கு பின்னதாக தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். இன்றைக்கி ஞானஸ்நானம்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக, இல்லைன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட்டுக்காக, காலேஜில் பேப்டிசம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. கிறிஸ்டியன் காலேஜஸில் பார்த்திங்கன்னா பேப்டிசம் சர்டிஃபிகேட், அதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறது. இப்படி பல இடங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ஞானஸ்நானமும் கொடுக்குறாங்க. கல்யாணத்து நிமித்தம் இப்படியெல்லாம் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது தேவனுக்கு உகந்ததல்ல. தேவன் என்ன சொல்கிறாரு, அவர்களை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்போது சீஷன் என்றால் யார்? சீஷன் என்றால் தன்னைத்தான் வெறுத்து தன் உறவுகளை முக்கியத்துவப்படுத்தாமல் முதலிடம் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிறவன் தான் சீஷன். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராகும். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சீஷர்களாக டிசைபிள்ஸாக மாற ஆண்டவரே, எங்கள் சிலுவை சுமந்து கொண்டு எங்களை நாங்களே வெறுத்து எங்கள் உறவுகளை முக்கியத்துவப்படுத்தாமல் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமாய் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.